பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் நல்லா இருக்கணும்னு கர்த்தருடைய நாமத்தினால வாழ்த்துறேன். நீங்க எந்த மதத்தாராக இருக்கட்டும், உங்கள் பக்தி உங்களோடு இருக்கட்டும், உங்கள் ஆசீர்வாதம் உங்களை உயர்த்தட்டும். நாம் மனித நியாயத்தோடு இந்த பூமியிலே வாழ்வோம். ஆமென். God bless you. தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எடுங்க 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், அதிலே 5வது வசனத்தை பாருங்கள். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாய் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ பக்தியின் ஆமென் ஸ்தோத்திரம் மறுதளிக்கிறவர்கள், தேவனுடைய பலனை மறுதளிக்கிறவர்கள் ஒரு கூட்டம். இந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. இருப்பார்கள். எப்படி எதை மறுதளிப்பாங்க? அதன் பலனை மறுதளிக்கிறவர்கள். தேவ பக்தியின் வேஷம் போட்டிருப்பாங்க, கையில பைபிள் வச்சிருப்பாங்க, சர்ச் வச்சிருப்பாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில அதன் பலனை மறுதளிக்கிறவங்கலாம் என்னன்னா, ஜெபிக்க மாட்டாங்க. ஜபம் இல்லாதவர்கள் பெருகி போயிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்கன்னு பிரசங்கிக்கிற பிரசங்கிமார்களும் பேச்சாளர்களும் எழும்பி போனார்கள். அது என்னவோ தெரியலைங்க, ஜெபிக்கிறவங்க இல்லை. ஒரு காலத்துல தன் கால்களை முடக்கி கொண்டு தேவ சமூகத்தில் மணிக்கணக்கில் ஜெபிக்கிற பரிசுத்தவான்கள் இருந்தார்கள். புசியாமலும் குடியாமலும் தேவ சமூகத்தில் தங்களை வருத்துகிறவர்கள் இருந்தார்கள். 40 நாட்கள் 21 நாட்கள் என்று உபவாசித்து ஜெபிக்கிற நீதிமான்கள் இருந்தார்கள், சகோதர சகோதரிகள் இருந்தார்கள், ஜெபிக்கிற சபை இருந்தது. ஆனால் இன்றைக்கு அதன் பலனை மறுதளிக்கிற, ஆடுகிற, பாடுகிற, குதிக்கிற கூட்டங்கள் எழும்பி, ஸ்டைல் பண்ற கூட்டங்கள் எழும்பி போயிருக்கிறது. அதன் பலனை மறுதளிக்கிற கூட்டம், தேவனுடைய சத்தியத்தை மறுதளிக்கிற கூட்டம், தேவனுடைய பிரசனத்தை மறுதளிக்கிற கூட்டம், தேவனுடைய பிரியமா நடக்கிற வழியை மறுதளிக்கிற கூட்டம் எழும்பி போயிருக்கிறது. ஸ்தோத்திரம். எச்சரிக்கையாருங்க. ஜெபிக்காதவங்களோட நீங்க சேர்றீங்களா? எச்சரிக்கையாருங்க. யூடியூப்ல பிரசங்கத்தை ஸ்தோத்திரம் பார்த்துட்டு அந்த சபையில பேசுறவங்களோட இருக்கீங்களா? எச்சரிக்கையாருங்க. டிவியில பேசுறதான் பெருமை நினைக்கிறவங்க இருக்காங்களா? எச்சரிக்கையாருங்க. அதன் பலனை மறுதளிக்கிறவர்கள், ஜெபிப்பதை மறுதளிக்கிறவர்கள், வேதம் வாசிப்பதை மறுதளிக்கிறவர்கள் எழும்பி போனார்கள். எனக்கு நிறைய இவாஞ்சலிஸ்ட், சபைகள் அல்லாத ஊழியர்களை தெரியும். அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கெல்லாம் போகவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களை இன்வைட் பண்ணதான் போவாங்க, கர்த்தரை ஆராதிக்க போக மாட்டாங்க. இவர்கள் தேவனுடைய ஊழியர்கள் அல்ல. ஒரு சபையிலே அடங்காத தேவ பலனை மறுதளிக்கிறவர்கள் ஊழியர்கள் அல்ல. ஸ்தோத்திரம். நல்லா புரிஞ்சுக்கங்க. சில சபை போதகர்கள் உண்டு, அவர்கள் தன்னுடைய ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தை தனக்கு கொடுக்கப்பட்ட சபையை விட்டு ஊரா போய் பிரசங்கிக்கணும்னு நினைச்சு பிரபலத்தை தேடுகிறார்களே, அவர்கள் தேவ ஊழியர்கள் அல்ல, தேவ பலனை மறுதளிக்கிறவர்கள். ஓகே, எச்சரிக்கையாக இருங்கள். தேவ பலனை மறுதளிக்கிற கூட்டம் பெருகி போயிடுச்சு. ஒரு காலத்துல இந்த சபையானது, கிறிஸ்துவ சபையானது ஆமென் எப்படி இருந்தது தெரியுமா? முழங்கால் படிட்டு மணிக்கூர் கணக்கில் ஜெபிக்கிற, ஆர்ப்பரிக்கிற, ஆராதிக்கிற கூட்டம் எழும்பி இருந்தது. நாள் கணக்கில் அமர்ந்து சத்தியத்தை கேட்கிற கூட்டம் எழும்பி நின்றது. நாள் கணக்குல பேசுகிற தேவ பக்தியுள்ள பரிசுத்தவான்கள் இருந்தார்கள். ஆனா இன்னைக்கு இன்னுமே இல்லை. ஸ்தோத்திரம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நடனம். எச்சரிக்கை. இழிவான பாதையை நோக்கி போகிறது கிறிஸ்தவம். தேவ பலனை மறுதளித்துக் கொண்டிருக்கிறது கிறிஸ்தவம். கிறிஸ்துவை மறுதளிக்காமல் ஏதோ ஒரு வழியில மறுதளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைய கிறிஸ்தவர்கள். எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. அதன் பலனை மறுதளிக்கிற, ஜபத்தை மறுதளிக்கிற, சபைக்கு வராம மாசத்துல ஒரு நாள் 2 மாசத்துக்கு ஒரு நாள் ராபோஜன பந்திக்கு மட்டும் வர, அல்லது ஸ்தோத்திரம் நியூ இயர் சர்வீஸ்க்கு வர, கிறிஸ்துமஸ் சர்வீஸ்க்கு வர, இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் தேவ பலனை மறுதளிக்கிறவர்கள். எச்சரிக்கையாக இருங்கள். ராபோஜனத்துக்கு மட்டும் நான் வருவேன் பாஸ்டர். ஆமா, நீ ராபோஜனத்துக்கு மட்டும் வந்தா நீ விசுவாசி அல்ல, நீ தேவ பிள்ளை அல்ல. ஸ்தோத்திரம். எச்சரிக்கையாக இருங்கள். தேவ பலனை மறுதளிக்கிற கூட்டம் பெருகி போயிடுச்சு. தேவனுக்கு பிரியமா நடக்காத கூட்டம் பெருகி போயிடுச்சு. சூழ்நிலை, விசுவாசிகளுக்கு தகுந்த மாதிரி ஆராதனை, குடும்பங்களுக்கு தகுந்த மாதிரி ஜபம், ஸ்தோத்திரம் பணம் கொடுக்கறவங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்தோத்திரம் தேவனுடைய வார்த்தை மாறி போச்சு. மறுதளிக்கிற கூட்டம். இவங்கெல்லாம் யார் தெரியுமா?
இந்த மாதிரி செய்யறவங்களா யார் தெரியுமா? ஆண்டுடைய பலனை மறுதளிக்கிற, பரலோக ராஜ்யத்தை மறுதளிக்கிற கூட்டம். எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பயபக்தியுடையவர்களாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சத்தியத்தை கேளுங்க, வசனத்துக்காக நில்லுங்க. சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களுக்கு விடுதலை ஆக்கும். ஜபத்துல உறுதிப்பட்டு நில்லுங்க, சபையில உறுதிப்பட்டு நில்லுங்க, எல்லாவற்றிலும் சாட்சிகளாக தூண்களாக நில்லுங்க. ஆமென். செய்வதொன்றும் சொல்வதொன்றும் இல்லாம உண்மையாக இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். மறுதளிக்காதீங்க, எந்த சூழ்நிலையிலும் சாட்சியா நில்லுங்க. God bless you. Amen.